ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முட்டை 4 வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கரம் மசாலா ஸ்பைஸ் அரைக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அனீஸ், அப்புறம் தனியா, மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கிட்டு வெங்காயம் 2 பெருசு பெருசாக அரிஞ்ச வெங்காயம், 2 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு ஒரு 10 பல் போட்டுக்கோங்க. தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. அப்புறம் அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே முட்டை வந்து எண்ணெய் ஊற்றி மிளகாய் தூளும் உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணி கொதித்த பிறகு அதில் அரிசியை போட்டு ஊற வச்ச அரிசியை போட்டு கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டோன்னு மூடி வைங்க. அதுக்கப்புறம் இதுமாதிரி லேசாக வெந்த பிறகு நம்ம வறுத்து வச்சிருந்த முட்டையும் போட்டு அதிலே வச்சுட்டு நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான முட்டை பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.